ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் இறால் பிரியாணி. அது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த இறால் பிரியாணி பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கிலோ போட்டுக்கிறேன். நான் இறால் பாருங்கள் 1 கிலோ எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். முழு பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி 50 கிராம், பச்சை மிளகா ஒரு 6, 1 கப் தயிர், தனியாத்தூள், பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள், புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, 4 தக்காளி, வெங்காயம் வந்து கட் பண்ணி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் எடுத்திருக்கேன். உப்பு எடுத்திருக்கேன், பே லீஃபும் எடுத்திருக்கேன். இறா வந்து இப்போது ஊற வச்சிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். போட்டு நல்லா பெசரிடலாம். பெசரி ஒரு 1/2 hour இந்த இறாவை ஊறட்டும். இப்போ நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுட்டேன். இதில் 100 ml எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் இதில் 2 பிரிஞ்சி இலை போடுறேன். பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு போட்டுட்டேன். 2 ஏலக்காய் போடுறேன். கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன் போடுறேன். இதை கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்த பச்சை மிளகாவை கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் பாருங்கள், நான் எடுத்த 4 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுலேயும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நம்ம இறாலையும் முதல்ல சேர்த்துட்டோம். பிரியாணி மசாலா 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வெறும் மிளகாய்த்தூள். தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவே உங்ககிட்ட மிக்ஸாக இருந்தால் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் நீங்கள் அப்படியே ஒரு 3 ஸ்பூனாக போட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம். தீயை வந்து நீங்கள் சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதில் தயிர் வந்து நான் 200 ml போடுறேன். இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டோம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும்.
எண்ணெய் பிரியுது பாருங்கள், நல்லா வதங்கிறதுக்கு. இப்போ நான் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இறாலையும் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இறாவை இதில் நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா நமக்கு வதங்கி வரணும். இந்த இறா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டுருங்க. இப்போ இந்த சைடு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் சாதம் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 8 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இந்த டம்ளரில் தான் 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதிலே உப்பு கூட போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இந்த சாதத்துக்கு. இப்போ இதிலே நம்ம பட்டை வகைகள்லாம் போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், நான் கொஞ்சோண்டு குங்குமப்பூ போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒரு 50 கிராம் பட்டர் போட்டுக்கிறேன். இந்த சைடு இந்த மசாலாவும் வெந்துட்டுருக்கட்டும். இந்த பட்டர் நல்லா கரையட்டும். தண்ணி நல்லா கொதிச்சோன்னு தான் நம்ம அரிசி போடணும். நான் அரிசி வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன், கழுவி நல்லா. பாருங்கள், 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இந்த தண்ணியில் இந்த அரிசியை போட்டுக்கலாம். இதை கலந்து கொடுத்துடலாம். முதல்லமா போதும், ஒரு வாட்டி கலந்தாலே. மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு. பாருங்கள், இந்த இறால் தொக்கம் நல்லா நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிக்கலாம். ஒரு எலுமிச்சை பழம் பிழிகிறேன். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த சைடு பாருங்கள், சாதமும் உங்களுக்கு வெந்துட்டுருக்குது. இது இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும் சாதம். இந்த சைடு இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் புதினா கொத்தமல்லி போட்டுக்கிறேன். நல்லா புதினா கொத்தமல்லியை நைஸாக சாப் பண்ணிக்கங்க. வறுத்த வெங்காயத்தை ஒரு கைப்பிடியை எடுத்து போட்டுக்கிறேன் மேலே. இப்போ பாருங்கள், சாதம் நமக்கு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. போதும், அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சாதத்தை பாதி எடுத்து வச்சுக்கிறேன். எறா மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சாத்து மேலே இந்த எறா மசாலாவை அப்படியே போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்குங்க ஒரு லேயர். பாதி போட்டிருக்கோம். இப்போ இதில் ஃப்ரை பண்ண வெங்காயத்தை மேலே தூவிக்கலாம். இப்போ சாதத்தை மேலே போட்டுக்கலாம், இருக்கிற சாதத்தையும். இப்போ இது மேலே நல்லா இந்த மாதிரி பரப்பி கொடுங்க. இப்போ இது மேலே எறா மசாலா போட்டுக்கலாம். எல்லா இடமும் நல்லா பரவுற மாதிரி போட்டுக்குங்க. இந்த மாதிரி கரண்டியில் செஞ்சு விடுங்க. இப்போ இதில் நான் வறுத்த
வெங்காயத்தை இது மேலேயும் அப்படியே தூவிக்கலாம். இதில் பாருங்கள் கொத்தமல்லி புதினா வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கிறேன். இப்போ தட்டை கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம இதை தம் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் தம் ஆகட்டும். இது 5 நிமிஷம் தம் ஆகிடுச்சு, போதும். ஏன்னா நம்ம அரிசியும் நல்லா வெந்துட்டுருக்கு முக்கால் பதத்துக்கு. இறால் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இந்த பிரியாணி பண்ணுறது ரொம்ப ஈஸி. சாதம் பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. இது வாசனை அப்படியே கமன்னு வருது, சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த இறால் பிரியாணியை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நான் இதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி செஞ்சுருக்கேன். அதோடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்குங்க.